Welcome to all. Now unga RV. Disclaimer. This video is for educational purposes only. Future Tech is not responsible for any errors or outcomes from using this content. Viewers are encouraged to verify information and use it at their own discretion. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸில் பிஸ்ஸிங் அட்டாக்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்ஸிங் அட்டாக்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த ஹேக்கர் என்னடா பண்ணுறான்? தொட்டா தூக்கிடுவேன். பிஸ்ஸிங் அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸரை ட்ரிக் பண்ணி அவங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. இப்போது லைக் எக்ஸாம்பிள், ஒரு யூஸர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து ரியல் ஃபேஸ்புக் பேஜ் மாதிரியே ஒரு க்ளோன் பேஜை அனுப்பிவிட்டு அவர் லாகின் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு டீட்டெயில் எடுத்துக்கலாம். இது பேர் தான் பிஸ்ஸிங் அட்டாக். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேக்கர் வந்து ஒரு இமெயில் வழியாக யூஸரோட இமெயிலுக்கு ஒரு க்ளோன் வெப்சைட்டோட லிங்கை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரிஜினல் வெப்சைட்டு, அது வந்து ட்ரஸ்டட் வெப்சைட்டுன்னு நம்பி அந்த யூஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட இன்ஃபர்மேஷன் டேட்டா, யூஸர் ஃபேஸ்புக்காக இருக்குன்னா அதோடைய யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் வந்து அதில் என்ட்ரு பண்ணுவார். இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஹேக்கருக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது பேர் தான் பிஸ்ஸிங் அட்டாக். இதை வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மெயினாக வந்து காலி லினக்ஸ் ஓஎஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? லினக்ஸ் ஓஎஸ் இருந்தால் தான் நம்மளால் ஹேக்கிங் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு டூல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் பேர் வந்து இசட்பிஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்ஸிங் அட்டாக் பண்ணுறதுக்கு இசட்பிஸ்ஸர் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஓகேவா? இசட்பிஸ்ஸர். ஓகே, இசட்பிஸ்ஸர் அப்படின்ற டூல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இது வந்து கிட்டப்பில் இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? இங்கே வந்து கோடு அப்படின்னு மேலே கொடுத்துருப்பாங்க, இந்த க்ரீன் கலரில் பட்டன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கிட்டோட ஹெச்டிடிபி லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே நான் எப்பவும் போல் என்னோடய டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு பிடபிள்யூடி கரண்ட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா ஹோமில் காலின்ற டைரக்டரிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ எல்எஸ் போட்டிங்க அப்படின்னா இதில் டெஸ்க்டாப் எல்லா டைரக்டரிக்கும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். சிடி டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். டைரக்டரி சேஞ்ச் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு வரேன். இப்போ டெஸ்க்டாப் அப்படின்ற டைரக்டரிக்கு வந்துருச்சு. இல்லை பைச்சாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது இப்போ மேட்ரு இல்லை. ஸோ இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே நான் இப்போது வந்து கிட்டு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏபிடி இன்ஸ்டால் கிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகே என்ன சொல்கிறாங்க, இந்த பெர்மிஷன் டிலே. ஓகே, இதுக்குள்ளே வச்சு இன்ஸ்டால் சுடோ பாஸ்வேர்டு போடணும். சுடோ அப்படின்றத போட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஏபிடி இன்ஸ்டால் கிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்பாங்க, அதாவது ரூட் பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆல்ரெடி ஆகிருக்கு அப்படின்னா அப்கிரேட் ஆகும். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் இப்போ அப்கிரேடும் ஆகலை, இன்ஸ்டாலும் ஆகலை. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கருள் அப்படின்றதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நமக்கு கிட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கிட்டு வச்சு கிட் க்ளோன் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு அங்கே நம்ம காப்பி பண்ண ஹெச்டிடிபி இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ இதை கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இசட்பிஸ்ஸர் வந்து க்ளோன் ஆக ஆரம்பிக்கும். க்ளோன் மீன்ஸ் காப்பி ஆகும். காப்பி ஆகி நம்ம டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பைத்தான் இல்லை வந்து பேஸ் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் எதுலையாவது வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். எப்படி யூஸ் பண்ணணுன்ற மேட்ரு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னா இதில் இசட்பிஸ்ஸர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டர் வந்திருக்கும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். சிடி இசட்பிஸ்ஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். திரும்ப அகைன் வந்து எல்எஸ். ஸோ முதல்ல கிளியர். சரி,
அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து எல்எஸ் கொடுத்தா இப்போ இசட்பிசர் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இசட்பிசர் .sh அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ரன் பண்ணணும். இது வந்து பேஸ் ஸ்கிரிப்டில் வந்து போட்டிருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகேவா, இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு // அப்படின்னு யூஸ் பண்ணணும், ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இது வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், இதோட பர்மிஷன் மாற்றணும். ஓகேவா, அதுக்கு வந்து chmod +x அப்படின்னா வந்து பர்மிஷன் மாற்ற போகிறோம். இசட்பிசரோட பர்மிஷன் மாற்ற போகிறேன். ஓகேவா, இப்போது திருமணி அகைன் எல்எஸ் கொடுத்தோன்னா ஓகே, பர்மிஷன் ஆல்ரெடி பர்மிஷன்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு கமெண்ட் எழுத போகிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் ரன் பண்ணுறது. //isetpizzer இல்லைனா iset ஓகே. ஸோ பேஸ் ஸ்கிரிப்டுன்றதுனால பேஸ் போட்டு isetpizzer.sh கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டால் ரெக்யூடர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, நமக்கு தேவையான எல்லாத்தையும் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத காட்டும். ஓகேவா, இது உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். உங்களோட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணும். உங்கள் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, பிஷிங் அட்டாக்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வெப்சைடு வந்து க்ளோன் வெப்சைட்டை வந்து ரியல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை யூஸருக்கு அனுப்பி விடுவோம். ஸோ யூஸர் அதில் இன்ஃபர்மேஷன் யூஸர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இசட்பிசர் டூல் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 33 டூல்ஸ் இருக்குது. இப்போது ஓப்பனாக சொன்னால் இதில் எல்லாமே க்ளோன் வெப்சைட்ஸ். ஓகேவா, இதில் நீங்கள் எந்த வெப்சைட் கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட் மாதிரியே க்ளோன் ரெடியாகி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் 1ன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக், 2ன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், 3ன்னு கொடுத்தீங்கன்னா கூகுள், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு இருக்கிறதே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ் வேணுமா, இல்லை வந்து ஓட்டிங் மாதிரி வேணுமா, இல்லை ஃபேக் செக்யூரிட்டி லாகின் பேஜ் வேணுமா, இல்லை மெசேஞ்சர் மாதிரி வேணுமா, அந்த மாதிரி கேட்காங்க. நான் ட்ரெடிஷ்னலே கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் 1. ஸோ இதில் வந்து உங்களோட போர்ட் எந்த போர்ட்டில் இந்த வெப்சைட் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ எதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் 3000 அப்படின்ற போர்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்வேலிடா, ஓகே, ஆல்ரெடி 3000 ரன் ஆகிட்டு இருக்குமா. ஓகே, நான் வந்து 8080 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த போர்ட்டு வந்து இன்வாலிடாக இருக்குது. 80ன்ற போர்ட். சரி. ஸோ எந்த ஹோஸ்ட்டில் ரன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ 1. அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா என்னோடய லோக்கல் சிஸ்டம்லேயே தான் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேர்ல்டு வைடு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் லோக்கல்லே ரன் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து போர்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. போர்ட் கஸ்டமைஸ் பண்ணல, அப்படியே வந்து கொடுத்துட்றேன். போர்ட் கஸ்டமைஸ் பண்ணுறேன், அதனால் எஸ்ன்னு கொடுத்துறேன். உங்கள் போர்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். இதில் வந்து நான் 3000 அப்படின்ற போர்ட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் என்னோட லிங்க். இதை நான் எடுத்துகிட்டு போய் வந்து குரோமில் கொடுக்க போகிறேன். ஓகேவா, இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி செலெக்ஷன். ஓகே, இப்போ போயிட்டு இந்த லிங்கை வந்து ப்ரௌசரில் போயிட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மாதிரியே கிடைக்கும். ரியல் ஃபேஸ்புக் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே எனக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து யூஸருக்கு நீங்கள் அனுப்பி விட்ருவீங்க. இப்போ யூஸர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஃபேஸ்புக் பேஜ் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து லாகின் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் siba@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு அவரோட பாஸ்வேர்டு 1234 அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாகின் ஆன மாதிரி ஒரு ரியல் பாஸ்வேர்டு லாகின் ஆன மாதிரியே காட்டும். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும் பார்ப்போமா. நான் ஏற்கனவே டெர்மினல் கையில் வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள், நான் கொடுத்த மெயில் ஐடி, நான் கொடுத்த பாஸ்வேர்டு, இது வந்து ip.txt அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகிக்கிட்டே வரும். இப்போது இது ஒரு யூசர். இப்போ இன்னொரு யூஸருக்கும் அந்த நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூஸரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி அவங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடுவாங்களா. ஸோ kumar@gmail.com
ஸோ அவர் வந்து அவரோட பாஸ்வேர்டு கொடுப்பார். இப்போது லைக் எக்ஸாம்பிள் அவரோட பாஸ்வேர்டு 4567. ஸோ இப்போ வந்து லாகின் பண்ணுறாங்க. ஸோ அவரும் இப்படி லாகின் பண்ணோன்னே அவரோட டீட்டெயிலும் நமக்கு இங்கே வரும், kumar@gmail.com 4567. ஸோ இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தான் பிஷிங் அட்டாக். அதை தமிழில் சொன்னோம் அப்படின்னா இதுதான், ஒன்றுமே கிடையாது. எத்திக்கல் ஹேக்கிங்கில் பிஷிங் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு க்ளோன் வெப்சைட்டை ரெடி பண்ணி அதை யூசருக்கு சென்ட் பண்ணி அவர் அந்த வெப்சைட் ரியல் வெப்சைட்டுன்னு நினச்சி ட்ரஸ்டடாக நம்பி அவரோட இன்ஃபர்மேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கும்போது அது நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபைலை போய் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இசட்பிசருக்குள்ளே தான் அது இருக்கும். ஸோ இசட்பிசர் அப்படின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். இந்த இருக்குது ஆத்தோ அப்படின்ற இதுக்குள்ளே யூசர் நேம் IP.txt ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இதுலேயும் க்ரியேட் ஆகிருக்கும். நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஐபி அட்ரஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதிலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், முதல் யூசர் வந்து மெயில் ஐடி அவரோட பாஸ்வேர்டு, அடுத்த யூசர் நேமு அவரோட பாஸ்வேர்டு, இப்படி வந்து இது ஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகேவா? இதை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் தான் வந்து பிஷிங் அட்டாக். இந்த பிஷிங் அட்டாக் ரியல் வேர்ல்டில் இப்போ ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம லிங்க் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வச்சுருக்கோம். லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா இன்டர்நெட் கான்செப்ட் படி இது இந்த சிஸ்டத்துக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும், லோக்கல் சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து பப்ளிக்காக மாற்றுறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Hi friends, thank you so much for watching this video till end. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் ட்ரெண்டிங்காக போகிற கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், UI/UX இந்த மாதிரி அட்வான்ஸ் கோர்சஸ் கற்றுக்க ஆசைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.